ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? இனி வேறு சில நட்சத்திரங்களுக்கு என்ன ராசிகள் முடக்கா வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம ஒரு 2 நட்சத்திரங்களை பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியணும் இல்லையா? நான் சும்மா சொல்கிறேனா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இன்னும் ஒரு 2 நட்சத்திரங்களை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இங்கே நம்ம ஆயில்யம் பார்த்தோம். அடுத்து 4 சந்திரனுடைய ரோகிணிக்கு யார் முடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகேங்களா? 16. இங்கிருந்து 16 திரும்பியும் நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அதாவது இந்த சனியுடைய 8 பூசம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே பூசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பூச நட்சத்திரம்தான் இந்த சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்துக்கு முடக்கு நட்சத்திரம். கடக ராசி தான் முடக்கு ராசி. ஓகேங்களா? இப்போது அடுத்தது பற்றி நம்ம இது பண்ணவே வேண்டியதில்லை. இப்போது சந்திரன், இந்த 5வது சந்திரனுக்கு பூசம் வந்துச்சு அப்படின்னா இந்த செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இங்கே புனர்பூசம் வரும். ஓகேங்களா? இந்த புனர்பூசம் இங்கே இருக்குல்ல, இப்போவே நான் எழுதி வச்சிட்றேன். அப்புறம் எண்ணிட்டு வரப்போ நம்ம புனர்பூசத்தை பார்த்துடலாம். புனர்பூச நட்சத்திரம் யாருக்கு வரும்னா செவ்வாய், இந்த மிருகசீரிஷம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு புனர்பூசம் தான் முடக்கா வரும். பார்க்குறீங்களா? இப்போது செவ்வாயுடைய மிருகசீரிஷம் இதுலேருந்து என்னலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? 15. இங்கிருந்து திரும்பியும் நம்ம 15க்கு போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 15 குருவுடைய 7வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு புரிஞ்சதா? அப்போது இதுக்கு செவ்வாயுடைய மிருகசீரிஷத்துக்கு புனர்பூசமும் கடகம் அப்படின்னா இந்த ராகுவுடைய திருவாதிரை தான் நம்ம முதலே பார்த்துட்டோம். ராகுவுடைய திருவாதிரை புனர்பூசத்துக்கு முன்னத்து நட்சத்திரம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு போனோம் அப்படின்னா திருவாதிரைக்கு முன்னத்து நட்சத்திரமான மிருகசீரிஷத்துக்கு போகும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு தான் இந்த புனர்பூசத்துக்கு யார் இதுன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷமாக தான் இருக்கும். பாருங்கள், இங்கிருந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேங்களா? இந்த 13 இங்கிருந்து போனோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 13 செவ்வாயுடைய நட்சத்திரம். 5வது நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். ஓகேங்களா? இங்கே நான் முதலே மிருகசீரிஷம் எழுதிட்டேன். ஓகேங்களா? அந்த மாதிரி இது ஒரு ஃபார்முலாவாக போயிட்டுருக்கு. இன்னும் வேணாலும் பார்த்துக்கலாம். இங்கே மிருகசீரிஷத்துக்கு முன்னத்து நட்சத்திரம் ரோகிணி. மிருகசீரிஷம் இங்கேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் தான் சனியுடைய நட்சத்திரமாக இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இங்கிருந்து 12 திரும்பியும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சந்திரனுடைய முதல் நட்சத்திரமான 4வது நட்சத்திரம் ரோகிணி. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே எழுதிக்கிட்டே போகலாம். இந்த 9வது நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியனுடைய கிருத்திகை. நீங்கள் வேணாலும் அது எண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 9 நட்சத்திரங்களுக்கும் நம்ம பார்த்துட்டோம். 1வது நட்சத்திரமான அஸ்வினிக்கு இங்கே பூரம் வருது. 2வது சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு கேதுவுடைய நட்சத்திரமான மகம் வருது. 3வது சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு புதனுடைய ஆயில்யம் வருது. சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு சனியுடைய பூசம் வருது. செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு குருவுடைய புனர்பூசம் வருது. ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு திருவாதிரையே தான் வந்துச்சு. ஓகேங்களா? அதே திருவாதிரை வந்துச்சு. அடுத்து குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசத்துக்கு செவ்வாயுடைய மிருகசீரிஷம் வருது. சனியுடைய நட்சத்திரத்துக்கு ரோகிணி வருது.
புதனுடைய நட்சத்திரத்துக்கு சூரியன் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுவே வந்து திரும்பியும் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புதனுடைய நட்சத்திரமான 18வது நட்சத்திரமான கேட்டைக்கு பார்க்கலாம். 1 2 2வது நட்சத்திரமே வந்து இங்கே மூலமாக வந்துருச்சு. அதனால் 2 தான். இங்கிருந்து போனால் 1 2 சூரியனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்துக்கு சூரியனுடைய கிருத்திகை, முதல் நட்சத்திரமான கிருத்திகை தான் முடக்கு நட்சத்திரமாக வந்துச்சு. அதே போல் 18வது நட்சத்திரமான புதனுடைய 18வது நட்சத்திரமான கேட்டைக்கு சூரியனுடைய 3வது நட்சத்திரமான உத்திராடம் தான் இங்கே இதாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 1 2 எங்கே இருக்குது அப்படின்னா உத்திராடம் இங்கே இருக்கும். இது 3வது நட்சத்திரம். உத்திராடம் தான் இங்கே முடக்கு நட்சத்திரமாக வருது. உத்திராடம் 1 பாதங்கள் இங்கே தனுசில் இருக்கும். உத்திராடம் 3 4 பாதங்கள் இங்கே மகரத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது 1 2 இந்த இது ராசி வந்து முடக்கு ராசின்னு சொல்லுவாங்க. 3 4 இருந்துச்சு அப்படின்னா மகரத்தை முடக்கு ராசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் தான் இங்கே வருது. திரும்பி அடுத்த புதனுடைய நட்சத்திரமான 27வது நட்சத்திரமான ரேவதிக்கு என்ன முடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதியுடைய 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 20 இங்கிருந்து போனோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 வந்து சூரியனுடைய 2வது நட்சத்திரமான உத்திரம். புதனுடைய 3 நட்சத்திரங்களுக்கும் சூரியனுடைய 3 நட்சத்திரங்கள் தான் முடக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? புதனுக்கு சூரியன் முடக்கு. இதுக்கு வந்து நம்ம இப்படி போக வேண்டாம். புதனுடைய நட்சத்திரங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் முடக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த முடக்கு ராசி நட்சத்திரங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்ததில் தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு புதன் முடக்கம். சூரியனுடைய எல்லா நட்சத்திரங்களுக்குமே புதனுடைய நட்சத்திரங்கள் தான் முடக்கு நட்சத்திரங்களாக வருது. அந்த புதனுடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த கட்டங்களில் இருக்கோ அந்த ராசிகள் தான் முடக்கு ராசியாக இருக்குது. இப்போது புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் கடகத்தில் இருக்குது. அப்போது சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு புதனுடைய ஆயில்ய நட்சத்திரமும் கடகமும் முடக்கு ராசியாகவும் முடக்கு நட்சத்திரமாகவும் வருது. அந்த லக்னம், இந்த லக்னம் வர்றவங்களுக்கு அது முடக்கு லக்னமாகவும் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இங்கே கேட்டை நட்சத்திரமும் விருச்சக ராசியும் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு முடக்கு ராசியாகவும் நட்சத்திரமாகவும் வருது. இங்கே மீன ராசியும் ரேவதி நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு முடக்கு ராசியாகவும் நட்சத்திரமாகவும் வருது. ஓகேங்களா? எந்த சூரியனுடைய நட்சத்திரமானாலும் அதுக்கு வந்து முடக்கம் கொடுக்கக்கூடியது புதன் இருக்கிற நட்சத்திரங்களுடைய ராசிகளும் தான். ஓகேங்களா? அதே போல் சந்திரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரனுக்கு முடக்கத்தை தரக்கூடியது சனியுடைய நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரங்கள் இருக்கிற ராசிகளும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் செவ்வாய்க்கு முடக்கம் யார் தராங்க அப்படின்னா, குருவுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகளும் தான் செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கு முடக்கத்தை தருது. ஓகேங்களா? அதே போல் புதனுக்கு யார் அப்படின்னு பார்த்தா, இங்கே யார் சூரியனுக்கு புதன் முடக்கத்தை கொடுக்குற மாதிரியே புதனுக்கு சூரியனுடைய நட்சத்திரங்களும் சூரியன் இருக்கிற ராசிகளும் முடக்கத்தை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து குருவுக்கு செவ்வாயும், ஏன்னா இங்கே செவ்வாய்க்கு குரு முடக்கத்தை கொடுத்தாரு இல்லைங்களா? அதே போல் குருக்கு வந்து செவ்வாய் முடக்கத்தை கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். குருவுடைய நட்சத்திரங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரங்களும் செவ்வாய் அந்த நட்சத்திரங்கள் இருக்கிற ராசிகளும் முடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் சுக்கிரனுக்கு வந்து கேது முடக்கத்தை கொடுக்குறார். அதே கேதுக்கு வந்து சுக்கிரன் முடக்கத்தை கொடுக்குறார். ஓகேங்களா? இதெல்லாம் இல்லை, மனவரியா இல்லை. எந்த கிரகம் வந்து இந்த கிரகத்துக்கு இடைஞ்சல் பண்ணுதோ அதே கிரகம் அந்த கிரகத்துக்கும் இடைஞ்சல் பண்ணுது. அதாவது சுக்கிரனுக்கு கேது இடைஞ்சல் பண்ணுறார், கேதுக்கு சுக்கிரன் இடைஞ்சல் பண்ணுறார், சூரியனுக்கு புதன் இடைஞ்சல் பண்ணுறார், புதனுக்கு சூரியன் இடைஞ்சல் பண்ணுறார். ஓகேங்களா? இவங்கெல்லாம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் சந்திரனுக்கு சனியும் சனிக்கு சந்திரனும் இடைஞ்சல் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் கூட ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தான் இடைஞ்சல் பண்ணுறாங்க. ஆனால் ராகு என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள்.
ராகுக்கு அவரே முடக்கத்தை கொடுக்குறார். ராகுவுடைய நட்சத்திரங்களே முடக்கத்தை கொடுத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ராகுக்கு அவரே எதிரியாம், அவரே எந்த வேலையும் செய்ய விட மாட்டாராம். அதுதான் ராகுவுடைய நட்சத்திரமே முடக்கத்தை கொடுக்குது, கேதுக்கு சுக்கிரன் கொடுக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்களே வீட்டில் போட்டு பார்த்துக்கலாம். அதாவது சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து எண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மூலம் நட்சத்திரத்தில் வந்து நிறுத்திடணும். ஓகேங்களா? அது எவ்வளோ நட்சத்திரம் அப்படின்னு எவ்வளோ கடந்து வந்திருக்குன்னு எண்ணிக்கோங்க. அதை பூராடத்தை ஒன்றா வச்சு எண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எத்தனையாவது நட்சத்திரம் வருதோ அது வந்து முடக்க நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த கிரகங்கள் முடக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு. முடக்கம் அப்படிங்கிறது எதிர்ப்பு, அந்த பாவங்களும் அந்த நட்சத்திரமும் சரியாக வேலை செய்யாது, முடங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் அதெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் எவ்வளோ வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும், என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியும். இந்த மாதிரி இந்த ஒரு நட்சத்திரம் தான், அதாவது கேதுக்கு சுக்கிரன் தான் கெடுதல் பண்ணுவாரா, வேறு யாருமே கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு வேறு கிரகங்கள் எதுவுமே கெடுதல் பண்ணாதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. எந்த கிரகங்களுக்கு வேணாலும் கெடுதலை செய்யும். அதனால் இந்த மாதிரி ஒரு முடக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது அப்படின்னு இன்னும் நம்பிட்டு இருக்காதீங்க. இப்படியெல்லாம் இல்லை, இருக்குது. அதாவது கஷ்டத்தை தரதை தான் முடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் கெட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு கிரகத்துக்கு, சூரியனுக்கு இது எது வேணாலும் முடக்கத்தை கொடுக்கும், இது மட்டும்தான் முடக்கம் கொடுக்கும், சூரியனுக்கு புதன் தான் முடக்கம் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது எது வேணாலும் முடக்கத்தை கொடுக்கும். அது எது கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சரியானதோ தவிர இந்த மாதிரி முடக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாவை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபார்முலா கிடையவே கிடையாது. கிரகங்கள் நம்ம வாழ்க்கையை வச்சு தான் நம்ம கணிப்புகளை எடுக்கணுமோ தவிர இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம எடுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி இதில் போய் தயவு செஞ்சு சிக்கிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.